இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக ஆதியாகமம் 15:1 பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடயமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கின்றேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, முதிர்ந்த வயதிலே தனித்து நின்றதான ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு மகா பெரும் பலமாயிருப்பேன். லோத்துவை தன் சொந்த பிள்ளையைப் போல வளர்த்து அவனை செல்வ சீமானாக மாற்றி, இதோ செல்வத்தின் நிமித்தமாய் தன்னை விட்டு பிரிந்து போனதான மகனை போல் வளர்த்ததான லோத்துவை சத்துருக்கள் சிறைப்பிடித்து அவனை கொண்டு சென்ற பொழுது ஆபிரகாம் இதை கேள்விப்பட்டு அவனை மீட்டு கொண்டு வந்தான். ஆகிலும் தகப்பனின் அன்பை புரிந்து கொள்ளாதபடிக்கு ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து போன போது கலங்கின வேளையிலே கர்த்தர் அவனை தைரியப்படுத்தும்படியாய் கூறின வார்த்தை, பயப்படாதே, நான் உனக்கு கேடயமும் மகாபெரும் பலனாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, அதே தேவன் உன் வாழ்விலும் இருக்கின்றதான எல்லா அச்சத்தையும் கலக்கங்களையும் நீக்கி போட்டு உன் பலவீனத்தில் உனக்கு மகாபெரும் பலமாக இருக்கிறது மாத்திரமல்ல, தம்முடைய காருண்யம் என்னும் கேடயத்தினால் உன்னை சூழ்ந்து காத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். நீ எதை குறித்தும் சோர்ந்து போகாதே. அவர் சகாயம் செய்யும் கேடயம் உனக்கு வேண்டிய எல்லாவற்றிலும் உதவி செய்து வழி நடத்தக்கூடியதாய் இருக்கின்றது. நீ செய்ய வேண்டிய காரியம் ஆபிரகாமை போல அவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமனுமாய் நடந்து கொள்ளுகிறவனாய் இரு. என் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்விலே உனக்கு மகாபெரும் பலனாய் இருந்து உன்னை எல்லா பலவீனங்களில் இருந்தும் நீங்களாக்கி விடுவித்து வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, எங்கள் பலவீனத்தில் உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்குகிறதா இருக்கிறபடியால் நன்றி. எங்கள் ஞானத்தின் பலனும் எங்களுடைய செல்வத்தின் பலனும் எங்களுடைய உறவின் பலனும் எங்களுடைய கைகளின் பிரயாசத்தின் நல் பலனும் நீராய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் நாங்கள் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கிறோம். இந்நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இடுக்கண்களையும் மாற்றி அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you and fill you with his joy and peace.